ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சௌந்தர்யா விபத்துல இறந்து போகல. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் மோகன் பாபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். இவரு தான் ஒரு லேண்ட் பிரச்சனையில ஒரு 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருந்த ஒரு பொண்ண ஃப்ளைட்ல போறப்போ கொன்னுட்டாரு. அப்படிங்கிற ஒரு ஐடியாவ, அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிட்டிமல்லு அப்படிங்கிற ஒருத்தரு 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மீடியாவ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. போலீஸ்ல கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. இன்னைக்கு மொத்த சவுத் இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிறது, இந்த சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க இறந்து போய் 22 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒன் ஆஃப் த டாப் ஆக்ட்ரஸ் ஆஃப் ஹர் டைம். அவங்க இறந்து போனது விபத்தா இல்ல பிளான்டா? 2 ஆக்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பகையில மோகன் பாபு அப்படிங்கிறவர் வந்து வேணும்னே இத பண்ணிட்டாரு. மோகன் பாபு ஈக்குவலி ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஓகேவா? ஒரு சூப்பர் ஸ்டார் அங்க. சோ அவர் இதெல்லாம் பண்ணிட்டாரா? வெல், இன்னைக்கு வீடியோல நம்ம இத தான் டீடைல்டா பார்க்க போறோம். பட் as I always say, நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட டெய்லி கரெக்ட்டா 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். யூடியூப் அல்காரிதமும் அப்பதான் புரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட ஓகே மதன் கௌரியோட வீடியோ கரெக்ட்டா இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும், கரெக்ட்டா வந்து சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம், இந்தியாவிலேயே 6th பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சரா என்னைய நீங்க வந்து நிறுத்தியிருக்கீங்க. பட் அது என்னையாங்கிறத நான் 100% நம்பல. நம்ம அங்க வந்து நின்றுருக்கோம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ நான் உங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இந்த கேஸ் ஆஃப் சௌந்தர்யா. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியாதவங்க ஜென்ஸீஸ் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து ராஷ்மிகா மந்தானாவை சொல்லலாம். பட் இதுவே கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க பேன் இண்டியாவா சூப்பர் ஸ்டார்ஸோட டைரக்டா நடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா, அது வந்து நம்ம சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப ஃபேமஸா சொல்லணும்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த சுத்தி சுத்தி வந்தீக ஒரு பாட்டு வந்து வைரலா ரீல்ஸ்லலாம் போயிட்டு இருக்குல்ல. இப்போ ரீசென்ட்டா வைரலா போயிட்டு இருக்குது டிராகன் மூவினால. அந்த பாட்டுல வந்த ஹீரோயின் தான் சௌந்தர்யா. இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, படையப்பா படத்தோட ஹீரோயின், அருணாச்சலம் படத்தோட ஹீரோயின், காதலா காதலால கமல்ஹாசன் அவங்களோட ஹீரோயின், அமிதாப் பச்சன் சூரிய வம்சம் படத்தோட ஹிந்தி வெர்ஷனோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள்ல மெயின் ஆக்ட்ரஸா இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட அப்பா ஆல்ரெடி சினி ஃபீல்டுல இருந்தாலும் இவங்களுக்கு சினிமாக்குள்ள ஒரு பயங்கர நீஷான ஒரு ஸ்பேஸ். சௌந்தர்யா இருந்தாங்கன்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் வந்து கிளாமர் அப்படிங்கிற ஒரு போர்ஷனுக்குள்ள போய் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்த டயத்துல சுத்தமா அந்த பக்கம் போகாம முழுக்க முழுக்க அவங்களோட ஆர்கானிக் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க வந்து 22 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேவா, 17th April 2004 வந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃப்ளைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசானா 180 ஸ்கை வேகன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட். நம்ம நிறைய பேர் இதை ஹெலிகாப்டர்னு நினச்சிட்டு இருப்போம். நோ, இட் இஸ் நாட் அ ஹெலிகாப்டர். எனக்கு இதுவே வந்து ஒரு நானும் இப்போ வந்து டீம் கிட்ட பேசிட்டு இருக்க ஒரு பையன் சொன்னான், இது வந்து ஃப்ளைட். நான் இல்லைடா அது ஹெலிகாப்டர் அப்படின்னு. ஏன்னா அப்போ எல்லா நியூஸும் ஹெலிகாப்டர்னு சொன்னாங்க. பட் நோ, இட் இஸ் நாட் அ ஹெலிகாப்டர். சீசனா 180 ஸ்கை வேகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளைட். ஓகேவா? ஒரு 6 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்பி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகுது. ஸோ இது வந்து கர்நாடகாவில் கிளம்பி ஆந்திர பிரதேஷ்க்கு வரப்போகுது. இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து இவங்க டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருந்து வெளியே இருந்து ஓடி வந்து பார்த்த ஒருத்தர் சொல்கிறாங்க, அது பயங்கரமாக ஆடிச்சு ஒரு ஏரோட்ராமில். அது ஆட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற ஒரு கிரவுண்டில் இடிச்சு அந்த இடத்துலயே எல்லாருமே தீயில இறந்து போயிடுறாங்க. அங்கே யாருமே வந்து காப்பாற்றப்படவில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லினா, இது வந்து ஒரு பெரிய நியூஸ். ஓகேவா? இந்தியா ஃபுல்லா திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா ஷி இஸ் லைக் த டாப் ஆக்ட்ரஸ். இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருனாலும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது எவ்வளோ மொத்தமா திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா ஷி வாஸ் வெரி யங். 31 வயசு தான் ஆச்சு. அவங்க அப்போ தான் வந்து இந்த ஆப்த மித்ரா அப்படிங்கிற சந்திரமுகி படத்தோட கன்னடா வெர்ஷனில் நடிச்சிருந்தாங்க. ஷி இஸ் அட் பீக் ஆஃப் ஹர் கரியர். ஓகேவா? உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது. எப்போவுமே ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹை வரும். எல்லாருமே அவங்கள பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பீக்கில் இருக்காங்க. அண்ட் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், அவங்க 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. உலகத்துக்கு அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஒரு மினி ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறப்போ அந்த நேரத்தில் அது டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வாபுல் ஆகி அங்கேயே இடிஞ்சு விழுந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்போ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அஃபிஷியல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ஜினில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு அப்போ பரவலாக பேசப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் ஒரு 31 வயசு ஆக்ட்ரஸ், பயங்கர அப்கமிங் சென்சேஷன் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ். ஓகேவா? எஸ்பெஷலி சவுத் இந்தியாவை ஃபுல்லாக ரூல் பண்ணிருக்காங்க. பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் வந்து பேன் இண்டியாவாக வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பேன் இண்டியா. அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாங்கன்னு. அப்படி இருக்கிற ஒருத்தங்க கல்யாணமான ரொம்ப சின்ன வயசு, 31 வயசில் இறந்து போகிற வயசு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு என்ன நடந்திருக்கும்னு அப்போலேருந்தே நிறைய ரூமர் மில் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு
பர்சன் சிட்டிமல்லு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 500 டேஸாக இன்னைக்கு 495th டேவாக வந்து அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் வந்து வெறுமனே இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. காந்திய வழியில் நான் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 500 நாட்கள் அவர் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காரு. யாருமே அவரை சீரியஸாக எடுத்துக்கல. இன்னைக்கு அவர் போலீஸில் போய் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்தியாவே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. என்னப்பா இவர் ரொம்ப சீரியஸாக சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய சௌந்தர்யாவோட ஃபேனாக இருந்தேன். நான் அவங்கள மீட் பண்ணேன். நான் மீட் பண்ண டயத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க என் முன்னாடி தான் பேசினாங்க. அந்த ஃபோன் அவங்க பேசி முடிச்சோன்னே அவங்களோட தம்பி, அவங்களும் இந்த விபத்தில் அவங்க கூட இறந்து போனவங்க, ஓகேவா? ஸோ அவங்களோட தம்பி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சௌந்தர்யா சொன்னாங்க, மோகன் பாபு சார் பேசியிருக்காங்க. ஹூ இஸ் லைக் அ சூப்பர் ஸ்டார் இன் ஆந்திர பிரதேஷ், ஓகேவா? அன்னைக்கு இருந்த ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஒரு 6 ஏக்கர் லேண்ட் வந்து கேட்டிருந்தாரு. அந்த 6 ஏக்கர்ஸ் லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஜலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்டை கேட்டிருக்காரு. ஆனால் அந்த லேண்டை வந்து இவங்க கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காங்க. அதுக்கு மோகன் பாபு அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டு, நான் உன்னை பழி வாங்கிக்கிறேன், நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு யோசிச்சு பாருங்கனால், ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகேவா? இண்டஸ்ட்ரியோட டாப் ஒருத்தர், ஒரு ஆக்ட்ரஸ், ஈவன் தோ ஷீ இஸ் அ ஹியூஜ் ஆக்ட்ரஸ். அன்னைக்கு இருந்த சிஸ்டம் படிலாம் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி பார்த்துருப்பாங்க, ஒரு 31 வயசு ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, அது ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவில் வந்து பெரிய ஆளானவங்க அப்படிலாம் பார்த்தாங்கன்னா, அது எந்த மைண்ட் செட்டில் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கால் முடிஞ்சவொடனே அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. இவர் ஒரு ஃபேனாக பார்க்க போனப்போ அவங்க அந்த கால் முடிஞ்சவொடனே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. எதனால என்னாச்சு அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறப்போ இவங்க இருந்துக்கிட்டு, இல்லை இந்த மாதிரி அவர் கால் பண்ணார், அந்த 6 ஏக்கர் இடத்த கேட்குறாரு. அந்த இடத்த நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது நம்மளோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட், நம்மளோட சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது. நான் கேட்டு நீ கொடுக்க முடியாது. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு, நம்ம மறுத்துட்ருக்கோம். இப்போவும் கேட்டார், நான் மறுத்துட்டேன். அப்போ நீ என்ன இன்னமும் கொடுக்க மாட்டேன்? நான் இவ்வளோ கேட்டு அந்த இடத்த நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை என்ன பண்ணணும்னு தெரியும். இப்படின்லாம் பேசினார். அவர் பேசி கொஞ்ச நாள்லேயே வந்து இதெல்லாம் இவங்க விட்னஸ் பண்ணது வந்து சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். இதை நான் விட்னஸ் பண்ண உடனே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அப்போவே வந்து மோகன் பாபு சார் இப்படிலாம் பண்ணுவாரான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தில் இவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ இதுக்கு காரணம் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர் போய் டைரெக்டாக போலீஸ்கிட்டே கொடுக்குறாரு. அது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த அறவழியில் வந்து நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கேன். 495 டேஸை நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த 495 டேஸாகவே எனக்கு மோகன் பாபு சார் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர், நான் இதை பண்ணக்கூடாது, எனக்கு வந்து என்னெல்லாமோ தொல்லை கொடுக்குறாங்க. ஸோ எனக்கும் பாதுகாப்பு வேணும், என்ன இல்லைனா முடிச்சிருவாங்க. நான் வந்து அவங்களோட ஒரு ஃபேனாக 22 வருஷம் கழிச்சாதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய இடத்துல சொல்லி பார்த்துட்டு என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் கேட்டது உண்மை. இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது அந்த 6 ஏக்கர் லேண்டில் மோகன் பாபு சாரோட சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ அந்த லேண்டை சௌந்தர்யா அவங்களோட ஃபேமிலிக்கிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒரு மீடியா முன்னாடி வைக்கிறாரு. பயங்கர வைரல் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது எவ்வளோ வைரல் ஆகும்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இதை ஒரு நியூஸாக இன்றைக்கி போடுறப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே ஏன்னா சௌந்தர்யா மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். அவங்க பயங்கரமாக வந்துட்டு இருந்தாங்களே, இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை. ஒரு 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ இட் ஜஸ்ட் மேக்ஸ் அஸ் ஆல் ஃபீல் சேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பயங்கர வைரல், பேன் இண்டியாவை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்போ தான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், ஓகேவா? ஸோ ஜிஎஸ் ரகு அப்படிங்கிறவங்க தான் வந்து அப்போது கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சௌந்தர்யா சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஹஸ்பண்டோட சின்ன வயசுலேருந்தே பழகியிருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பமே அவங்க நடிக்க வந்துட்டாங்க. ஈவன் தோ ஷீ இஸ் ஃப்ரம் அ சினி பேக்ரவுண்ட். அவங்க வந்து ஃபுல்லாக எஜுகேஷனை பர்சியூ பண்ணாமல் அவங்க காலேஜ் முடித்த கொஞ்சம் டயத்துலேயே வந்து நடிக்க வந்துட்டாங்க. நடிக்க வந்த டயத்துலேருந்தே அவங்க வந்து அவங்களோட ஒரு கரியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷி ஹஸ் ஆல்ரெடி டன் மல்டிபிள். இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய மூவிஸ் அவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஷி வாஸ், நான் சொன்ன மாதிரி பீக்கில் இருக்காங்க. ஏன் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி ஜேர்னி இருக்கிறவங்க மோஸ்ட்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். பட் சௌந்தர்யா வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா ஷி மேரிட் அவங்களோட சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களே கரெக்டாக திருமணம் பண்ணாங்க, ஜிஎஸ் ரகு அப்படிங்கிறவங்க. ஸோ ஜிஎஸ் ரகு வந்து சௌந்தர்யா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பேரில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிஎஸ் ரகு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது போய் நாங்களும் மோகன் பாபு சாரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஜிஎஸ் ரகுவும் மோகன் பாபு அவங்களும் வந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது யாரோ தேவையில்லாமல் வதந்தியாக பரப்புகிறாங்க, இதை நம்ப வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது வெலிடிட்டி இருக்கா? இந்த சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் சொல்கிறதுக்கு ஏதாவது வெலிடிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிமல்லுவோட ஊரும் இவங்க 6 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஊரும் கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து டஸ் இட் ஆட் சம் லெஜிட்டிமசி? அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு.
2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கிட்டத்தட்ட 495 டேஸா சாப்பிடாம வெறுமனே இலையும் தண்ணியும் மட்டும் குடிச்சிட்டு இருக்காரு. அவ்ளோ வெறித்தனமா ஒருத்தங்க ஏன் வந்து ஒரு விஷயத்துல நம்பி ஒரு ப்ரொடெஸ்ட்ன்னு இறங்கணும்? அட்டென்ஷனுக்காக பண்ணோம்னா, இவ்ளோ நாள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கணும்? ஏதோ 1 நாள் 2 நாள் பண்ண முடியும். 400 கிட்டத்தட்ட 500 நாள் ஆகப்போகுது. இவ்ளோ நாள் பண்ண முடியுமா ஒருத்தங்கனாலங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. 3வது மோகன் பாபு அவங்க வந்து அவங்களோட சின்ன ஃபிளாஷ்பேக் நம்ம போட்டு பார்த்தோம்னா, மோகன் பாபு அவங்க வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஜேர்னலிஸ்ட்ட போட்டு அடிச்சதா இருக்கட்டும். மோகன் பாபு அவங்களுக்கும் அவங்களோட சொந்த பையனுக்குமே வந்து நடுவுல நெறைய சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல கடைசி பையனுக்கும் மோகன் பாபு அவங்களுக்குமே கூட டைரக்ட்டா ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. லேண்ட் பிரச்சனை இதே மாதிரி போயிட்டு இருக்குது. நெறைய பணம் இருக்கிறப்ப அது கூடவே பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. பட் அப்பாவும் பையனும் சண்டை போடுறத நம்ம ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். இது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, அவங்க ஜேர்னலிஸ்ட்ட பப்ளிக்கா அடிச்சிருக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அது அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட்ட அடிச்சிட்டாங்க. அவங்க அவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணாங்க. என் பெர்மிஷன் இல்லாம எப்படி வர முடியும்? அந்த மாதிரி ஏதோ சம்திங் இதுல வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோகன் பாபு அவங்களுக்கு ரெப்யூட்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. நிறைய இடத்துல அவங்களோட பிரைவசி இன்ட்ரூஷன்லாம் பேசினாலும் அடிக்கிறதுங்கிறது நம்ம ஊரில் காமனான விஷயம் கிடையாது. அந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கை ஓங்கியிருக்காரு. அண்ட் இன் பாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ரகடாக தான் நிறைய பேர்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு நம்மளால் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 22 வருஷம்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எதுக்குப்பா 22 வருஷம்? இது அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே. 2வது என்னன்னா, ஓகே நீங்க வந்து சௌந்தர்யா பேசிட்டு இருக்கப்போ இதெல்லாம் கேட்டேன்னு சொன்னீங்க. சௌந்தர்யாவோட ஃபேனா நீங்க போய் மீட் பண்ணியிருக்கீங்க. 2004ங்கிறது ரொம்ப பெரிய காலகட்டம்லாம் இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ நீங்க வந்து அப்போ அவங்க கூட ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்களா? அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல அப்படின்னு சொல்லி சிட்டிமல்லு சொல்றாரு. சிட்டிமல்லுவும் சௌந்தர்யாவும் மீட் பண்ணதுக்கான ஆக்சுவல் ப்ரூஃப் நம்மளால பார்க்கவே முடியல. ஒரு ஃபேனு அவங்க முன்னாடி ஃபோன்லாம் பேசியிருக்காங்கன்னா, ஒரு ஃபோட்டோ கூடவா எடுக்க முடியாதுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அது ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்போ கிளம்பி போனது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ராலி ஓகேவா? ஸோ அவங்க கிளம்பி அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி போக போகிறது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பிஜேபிக்காக இவங்க பேச போகிறதா வந்து அப்போ அதுக்காக தான் அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இன்வால்வ் ஆகிறப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஃபியூவல் ஆட் பண்ணி விடுது. ஸோ அப்போசிஷன்லேருந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. மோகன் பாபு அவங்களுமே வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப இன்வால்வ்டான ஒரு பர்சனாக தான் ஆந்திராவோட ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. அவரும் ரொம்ப பொலிட்டிக்கலி இன்வால்வ்டு, இவங்களும் ரொம்ப பொலிட்டிக்கலி இன்வால்வ். இவங்க 31 வயசில் இன்வால்வ்டு, ஹி இஸ் மச் ஏஜ்டு பட் ஸ்டில் அவங்களும் பொலிட்டிக்கலி கனெக்டட். ஸோ அதனால ஏதாவது பகை இருக்குமா? 2 பேருமே ஹெவி வெயிட்ஸ். ஸோ அதனால வந்து இது என்ன மாதிரி ஒரு ஈகோ கிளாஷாக இருந்திருக்கும்னு சொல்லி கூட கேட்க தோணுது. பட் இப்போதைக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்பவே வேணாம், இது முழுக்க முழுக்க ஒரு ரூமர்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த கேஸை அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு. 22 வருஷம் கழிச்சு சிட்டிமல்லு இப்போ சொல்கிறது எல்லாருக்குமே புருவத்தை உயர்த்ததே தவிர இதில் எவ்வளோ உண்மை இருக்குதுங்கிறத போலீஸ் தான் விசாரித்து கம்ப்ளீட்டாக சொல்லணும். இந்த கேஸ் வந்து எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி மோகன் பாபு தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு. அதுக்கு லெஜிட்டிமசி இனிமே போலீஸ் தான் நம்மக்கிட்ட கொடுக்கணும். பட் திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அண்ட் அந்த இதில் இறந்து போனவங்க இருக்காங்களா, சௌந்தர்யா அவங்களோட தம்பி, அவங்களும் இவங்களும் தான் பேசிகிட்டு இருக்கிறதே வந்து சிட்டிமல்லு பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் கூட சேர்ந்து இறந்து போயிட்டாங்கிறது இன்னொரு ஒரு என்ன சொல்ல, இது எல்லாமே ஒரு கிரேசி கோயின்சிடென்ஸான்னு யோசிக்க தோணுது. அப்புறம் ரமேஷ் கடம் அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க கட்சியில் இருக்கிற ஓகேவா, அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ஜாய் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற பைலட் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ 4 பேர் அந்த ஃப்ளைட்டில் அன்றைக்கி இருந்திருக்காங்க. 6 பேர் இருந்திருக்கலாம். பட் 4 பேருமே அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கிறதுனால உண்மையிலே உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட உயிரோட ஆட்கள் யாரும் கிடையாது. ஸோ எவிடன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக இதில் நடந்திருக்கிற விஷயம். நான் உங்ககிட்ட சிம்பிளாக வந்து சேர்த்துட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னா ஓகேவா, ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், ஒரு சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா, சில்க் ஸ்மித் அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஈவன் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு அன்டைம்லி எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள சுற்றி நிறைய கதைகள் வரப்படுது. ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம அது எப்படி எல்லாருக்குமே கதை ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறதா, இல்லை ஏதோ இருக்குதுங்கிறதுனால மறைக்கிறாங்கன்னு யோசிக்கிறதா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் சிட்டிமல்லும் பேசுகிறதும் இருக்குது. பட் அட் திஸ் மொமெண்ட் நான் உங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கும். இன்றைக்கி தான் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருக்குது. ப்ராபப்ளி ஒரு வீக் ஆர் 2 வி வில் கெட் மோர் கிளாரிட்டி. அப்போ நான் உங்ககிட்ட மறுபடியும் வந்து டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து நான் எதை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, எஸ்பெஷலி உங்களோட அம்மா இல்லை அப்பா, மோஸ்ட்டாக அம்மா வந்து சௌந்தர்யா ஃபேனாக தான் இருப்பாங்க. நிறைய பேரோட அம்மா, இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரோட அம்மா சௌந்தர்யாவோட ஃபேனாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க சௌந்தர்யாவை பற்றி நான் சொன்னதை விட 100 மடங்கு அதிகமாக சொல்லுவாங்க. ஷி வாஸ் சச் அ ஸ்டார் வென் ஸ்டார்டம் வாஸ் அ வெரி ரேர் திங் ஃபார் விமன். அப்போவே அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டார், இதான் உண்மை. ஸோ ஒரு பயோனியர் அவங்க. உண்மையிலே
அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல டவுட்டே கிடையாது. I'll see you tomorrow. Love you all. Take care. நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து அங்கே ஸ்பாட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் எங்கேனாலும் இருக்கும். Love you all. Take care. Bye. Cheers MGs.